ஹலோ அண்ட் வெல்கம் டு மை கிளாஸ். இன்றைக்கி நாம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக்கில் இருக்க சாப்டர் 2 பார்க்கலாம். இந்த சாப்டரோட பேர் நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம், ரிட்டன் பை நெல்சன் ரோஹிலாலா மண்டேலா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? 1970 ஐசிசி சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீமை 20 இயர்ஸ்க்கு பேன் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவை ஒலிம்பிக்ஸ்லேருந்து கூட பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பார்த்தீட். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த லாங் வாக் டு ஃப்ரீடம் ஒரு ஆட்டோபயோகிராஃபி. நெல்சன் மண்டேலா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை அவரே எழுதியிருக்காரு. அதிலிருந்து ஒரு சின்ன போர்ஷனை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெல்சன் மண்டேலா சிவில் ரைட்ஸ் லீடராக இருந்ததுனால அங்கே இருந்த ரேசிஸ்ட் கவர்மெண்ட் அவரை 27 இயர்ஸ் பிரிசனில் போட்டது. நெல்சன் மண்டேலா மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் மாதிரி நான் வயலன்ஸில் தான் பிலீவ் பண்ணார். அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவர் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் எலெக்டட் பிளாக் பிரசிடென்ட் ஆனார். எப்படி காந்திஜி இந்தியாவுக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷனோ அதே மாதிரி நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன். சவுத் ஆஃப்ரிக்காவில் ரேசிசம் எவ்வளவு மோசமாக இருந்தது, நெல்சன் மண்டேலா அதை எவ்வளோ மாற்றினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த லெசனை படிக்கும் போது புரியும். 10th May dawned bright and clear. அன்னைக்கு டேட் என்னன்னா 10th May 1994. இந்த டேயை அவர் ஏன் மென்ஷன் பண்ணுறாருன்னா, அன்னைக்கு தான் நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவோட எலெக்டட் பிரசிடெண்ட்டாக ஆஃபீஸ் பேர் பண்ண போனார். For the past few days, I had been pleasantly besieged by dignitaries and world leaders. besieged அப்படின்னா சுற்றி வளைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே அவர் pleasantly besiegedனு சொல்கிறாரு. அவரை அவங்கெல்லாம் சுற்றி இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அவங்கள சுற்றி இருக்காங்க அப்படின்னா dignitaries and world leaders. வேர்ல்டுலேருந்து முக்கியமானவங்க லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. who were coming to pay their respects before the inauguration. சவுத் ஆஃப்ரிக்காவில் ரேசிசம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பேன் பண்ணி வச்சுருந்தது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு யாரும் போகவும் முடியாது, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மற்றவங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகவும் முடியாது. அந்த அளவுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் தான் எல்லா கண்ட்ரீஸும் இருந்தது. இப்போது எல்லா கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்படி ஒரு சேஞ்ச் நடந்தது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆயிடுச்சு. அந்த முக்கியமான இவெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க. The inauguration would be the largest gathering ever of international leaders on South African soil. இந்த மாதிரி இத்தனை வேர்ல்ட் லீடர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒன்றா சேர்றது இதுதான் முதல் தடவை. The ceremonies took place in the lovely sandstone amphitheater formed by the Union Buildings in Pretoria. Amphitheater அப்படின்னா ஓப்பன் ஏர் தியேட்டர். இந்த செரிமனி எங்கே நடக்குது அப்படின்னா பிரெட்டோரியா அப்படிங்கிற ஊரில் இருக்கிற யூனியன் பில்டிங்ஸில் இருக்கிற ஒரு அழகான சாண்ட்ஸ்டோன் ஆம்பி தியேட்டரில் நடக்குது. For decades, this had been the seat of white supremacy. Decade அப்படிங்கிறது 10 years. இங்கே decades அப்படின்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. அதனால பல வருஷங்களாக அந்த இடம் ஒயிட் சுப்ரீமசி, தன்னைத்தானே ரொம்ப சுப்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு ஒயிட் பீப்புள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க. And now it was the site of a rainbow gathering of different colors. அப்போல்லாம் அங்கே பிளாக் பீப்புள் கூட போக முடியாது. இப்போது என்னாச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதை வந்து அவர் ரெயின்போவோட கம்பேர் பண்ணுறாரு. எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் பீப்புள் வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்கின் உள்ள பீப்புள் வந்திருக்காங்க. அதனால் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரெயின்போவில் இருக்க கலர்ஸ் மாதிரி அந்த இடம் இருக்கான். அண்ட் நேஷன்ஸ் for the installation of South Africa's first democratic non-racial government. அவங்கெல்லாம் அங்கே ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட டெமோக்ராட்டிக் அதாவது எலெக்டட் கவர்மெண்ட், அதுவும் நான் ரேஷியல் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி பவரில் இருந்தவங்க எல்லாமே ஒயிட் பீப்புளாக இருந்தாங்க. இப்போ ஒரு கலர்ட் பர்சன் எலெக்ட் ஆகி பிரசிடெண்ட்டாகவும் ஆக போகிறாரு. அதுக்காக எல்லா நேஷன்ஸ்லேருந்தும் பீப்புள் வந்திருக்காங்க. ஆன் தட் லவ்லி ஆட்டம் டே, நமக்கு மே மாதம் வந்து சம்மர், ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த லொக்கேஷனுக்கு அந்த மாதம் ஆட்டம். ஐ வாஸ் அக்கம்பனிட் பை மை டாட்டர் ஜெனானி. அவரோட பொண்ணு ஜெனானியும் வந்திருக்காங்க. ஆன் த போடியம்னா ஸ்டேஜில் மைக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல மிஸ்டர் டி கிளர்க் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்வோன் இன் as செகண்ட் டெப்யூட்டி பிரசிடெண்ட். தென் டாபோ பேக்கி வாஸ் ஸ்வோன் இன் as ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரசிடெண்ட். எப்போவுமே மந்திரிங்க அந்த மாதிரிலாம் பதவி ஏற்றதுக்கப்புறம் தான் மெயினான முதலமைச்சரோ இல்லை பிரசிடெண்ட்டோ பதவி ஏற்பாங்க. அதே மாதிரி அவருக்கு முன்னாடியே 2 பேர் பதவி ஏற்றாங்க.
When it was my turn, அவங்கெல்லாம் பதவியேற்றதுக்கப்புறம் அவரோட டர்ன் வருது. I pledged to obey and uphold the constitution and to devote myself to the well-being of the republic and its people. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கண்ட்ரியை இப்படி தான் அவங்க வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் மதிப்பேன்னு சொல்கிறாரு. அதோட சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க மக்களுக்காகவும் அந்த கண்ட்ரிக்காகவும் அதோட நல்லதுக்காகவும் அவர் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓத்து எடுத்துக்கிறாரு. To the assembled guests and the watching world, I said. To the assembled guests அப்படின்னா அங்கே இருக்க கெஸ்ட்டுக்கும், வாட்சிங் வேர்ல்ட் அப்படின்னா உலகத்தில் எல்லா மூலையிலேருந்தும் டிவியில் இந்த ப்ரோக்ராமை லைவாக பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, டுடே all of us do by our presence here confer glory and hope to newborn liberty. இன்றைக்கி பிறந்திருக்க இந்த லிபர்ட்டினா ஃப்ரீடம், இதுக்கு நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறது மூலமாக கன்ஃபர் க்ளோரி, அதுக்கு புகழ் சேர்ப்போம், அண்ட் ஹோப் நம்பிக்கையும் சேர்ப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே அவர் சொல்கிற ஃப்ரீடம் அபார்த்தீட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம். Out of the experience of an extraordinary human disaster that lasted too long must be born a society of which all humanity will be proud. சவுத் ஆஃப்ரிக்காவில் அது வரைக்கும் இருந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், வயலன்ஸ் இதெல்லாம் தான் அவர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்டட் டூ லாங், ரொம்ப வருஷமாக அது நடந்துகிட்டே இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எல்லாம் இப்போ உருவாக்க போகிற புது சொசைட்டியை எந்த மாதிரி சொசைட்டியாக உருவாக்கணும்னா அதை நினச்சி ஹியூமனிட்டி வில் பி ப்ரவுட், எல்லா மனுஷங்களும் பெருமைப்படுற மாதிரி ஒரு சொசைட்டியை நாம் உருவாக்கணும். We who were outlaws அப்படின்னு அவர் இங்கே ஏன் சொல்கிறாருன்னா, ரொம்ப வருஷமாக மற்ற கண்ட்ரீஸ்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த இந்த அப்பாத்தீட் ப்ராக்டிஸ்க்காக சவுத் ஆஃப்ரிக்காவோட இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா தனியாக ஒரு அவுட்லா மாதிரி இருந்தது. Not so long ago have today been given the rare privilege to be host to the nations of the world on our own soil. அப்படி அவுட்லா இருந்த நாம் இன்னைக்கு நமக்கு ஒரு ரேர் ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்பெஷல் ரைட் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களையும் நம்ம நாட்டுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டு நாம் ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிட்டவங்கலாம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கே வந்திருக்காங்க. We thank all of our distinguished international guests for having come to take possession with the people of our country. இங்கே வந்த எல்லா இன்டர்நேஷ்னல் கெஸ்ட்ஸுக்கும் அவர் தேங்க்யூ சொல்கிறாரு. Of what is after all a common victory for justice, for peace, for human dignity. இந்த விக்ட்ரியை அவர் காமன் விக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. இது மக்களுக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்லை, ஜஸ்டிஸ், பீஸ், ஹியூமன் டிக்னிட்டி. அப்படின்னா டிக்னிட்டின்றது ரெஸ்பெக்ட். அது வரைக்கும் ஒயிட் பீப்புள் கலர்ட் பீப்புளை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது அந்த கலர்ட் பீப்புளுக்கெலாம் அவங்களோட டிக்னிட்டி திரும்ப கிடச்சிருச்சு, அதுவும் ஒரு வெற்றி தான். இப்படி ஒரு முக்கியமான இவெண்ட்டுக்கு வந்த எல்லா கெஸ்ட்ஸ்க்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. We have at last achieved our political emancipation. Emancipation அப்படின்னா freedom from restriction. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கலர்ட் பீப்புளெலாம் எலெக்ஷனில் நிற்கவே முடியாது, ஏன் ஓட்டு கூட போட முடியாது. அப்படி இருக்கும்போது யாருனாலும் எலெக்ஷனில் நிற்கலாம், யாருனாலும் ஜெயிச்சு பிரசிடெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை இன்றைக்கி வந்துருச்சு. அதனால பொலிட்டிக்கல் லெவல்லையும் இது அவங்களுக்கு ஒரு விக்ட்ரி தான். We pledge ourselves to liberate all our people from the continuing bondage of poverty, deprivation, suffering, gender and other discrimination. இன்னைக்கு அவர் ஒரு ஓத் எடுத்துக்கிறாரு, ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன பிளட்ஜ் எடுத்துக்கிறாருன்னா, கண்டினியூயிங் பாண்டேஜ் ஆஃப் பாவர்ட்டி, நிறைய மக்கள் வறுமையிலே தொடர்ந்து இருக்காங்க, அதை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. டெப்ரிவேஷன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காம இருக்குது, அதையும் மாற்றுவேன். சஃபரிங், கஷ்டப்படுறது, ஜெண்டர், மேல் ஃபீமேல் இந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் அதர் டிஸ்கிரிமினேஷன், மற்ற டிஃப்ரென்சஸ், இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை நாமே லிபரேட் பண்ணிக்குவோம், நமக்கு நாமே விடுதலை கொடுத்துக்குவோம் அப்படின்ற பிளட்ஜை நாம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. Never, never and never again shall it be that this beautiful land will again experience the oppression of one by another. இங்கே அவர் சவுத் ஆஃப்ரிக்காவை தான் பியூட்டிஃபுல் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பியூட்டிஃபுல் லேண்டில் இனிமேல் ஒரு தடவை கூட ஒருத்தர் இன்னொருத்தரை ஆப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆப்ரெஷன் அப்படின்னா ஒருத்தரை இன்னொருத்தர் அடக்கிறது, ஒருத்தரை இன்னொருத்தர் அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருக்குது. அந்த மாதிரி இனிமேல் இந்த அழகான இந்த நாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு.
The sun shall never set on so glorious a human achievement. இதை வந்து அவர் ஒரு ஹியூமன் அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறாரு. இந்த நிலைமையை மாற்றினதை sun shall never set on அப்படின்னா இது எப்போவுமே இதே மாதிரி க்ளோரிஃபைடாகவே இருக்கும், இது என்றைக்குமே மாறாது. Let freedom reign. God bless Africa. இன்னுமே ஃப்ரீடம் தான் நம்ம எல்லாரையும் ரூல் பண்ணணும், காட் ஆஃப்ரிக்காவை பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. A few moments later, we all lifted our eyes in awe as a spectacular array of South African jets, helicopters and troop carriers rode in perfect formation over the Union building. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் லிஃப்டட் அவர் ஐஸ் அப்படின்னா வானத்தை பார்க்குறாங்க, இன் சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த யூனியன் பில்டிங்க்கு மேலே சவுத் ஆஃப்ரிக்கன் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரூப் கேரியர்ஸ் எல்லாமே ஒன்றா ஒரு அழகான ஃபார்மேஷனோட பறந்துட்டுருக்கு. It was not only a display of pinpoint precision and military force, but a demonstration of the military's loyalty to democracy, to a new government that had been freely and fairly elected. வானத்தில் அந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு பின் பாயிண்ட் ப்ரெசிஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்ததான். அது அந்த நாட்டோட மிலிட்ரி ஃபோர்ஸை மட்டும் அவங்களுக்கு காமிக்கலை, அந்த மிலிட்ரியோட லாயல்ட்டி டு டெமோக்ரஸி, ஃப்ரீலி அப்படின்னா எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், ஃபேர்லி அப்படின்னா நியாயமாக எலெக்ட் பண்ணப்பட்ட அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட லாயல்ட்டியை காமிக்கிற விதமாகவும் அது இருந்தது. Only moments before, the highest generals of the South African Defence Force and police, their chests bedecked with ribbons and medals from days gone by, saluted me and pledged their loyalty. அந்த செரிமனியில் அந்த ஏர் ஷோ நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ் இவங்களோட ஹெட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட செஸ்ட்லலாம் ரிப்பன்ஸ், மெடல்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப நாள் வேலை பார்த்ததுக்காக குத்திருப்பாங்கள்ல, அதோடு வந்து நெல்சன் மண்டேலாவை அவங்கெல்லாம் சல்யூட் பண்ணாங்களாம். அப்புறம் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்களாம், நாங்கள் உங்களுக்கு லாயலாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. I was not unmindful of the fact that not so many years before they would not have saluted but arrested me. கொஞ்சம் வருஷம் முன்னாடி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரை சல்யூட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அரெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கும் ஞாபகம் இல்லாமல் இல்லை. அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டால இருந்தார், அப்போது அரெஸ்ட் தானே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டோட ஹெட்டாகவே ஆயிட்டார். அதனால் இன்றைக்கி அவரை அதே போலீஸ், டிஃபென்ஸ் ஹெட்ஸ் எல்லாம் சல்யூட் பண்ணுறாங்க. Finally, a chevron of Impala jets left a smoke trail of the black, red, green, blue and gold of the new South African flag. கடைசியாக கொஞ்சம் இம்பாலா ஜெட்ஸ் எல்லாம் ஷெவ்ரான் பேட்டர்னில், அதாவது வி ஷேப்பில் ஜிக்ஸாக் பேட்டர்னில் பறந்து வருது. நீங்கள் ஏர் ஷோஸ்லலாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஜெட்லேருந்து ஸ்மோக் கலர் கலராக வரும். அதே மாதிரி இங்கேயும் என்னென்ன கலரில் வருதுன்னா பிளாக், ரெட், க்ரீன், ப்ளூ, கோல்டு, அந்த கலர்ஸ் எல்லாம் புது சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளாகில் இருக்க கலர்ஸ். இதையே நியூ ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு ஒரு ஃப்ளாக் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருந்திருக்கு. April 27, 1994 அப்போ தான் இந்த புது ஃப்ளாகை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புது ஃப்ளாகோட கலர்ஸை தான் இந்த ஜெட்ஸ் எல்லாம் வானத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. The day was symbolized for me by playing our two national anthems and the vision of white singing Kosi Sikelel E Africa and black singing Daistem, the old anthem of the Republic. எந்த ஒரு அஃபீஷியல் ஃபங்க்ஷன்னாலும் நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, இங்கே 2 நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று ஆஃப்ரிக்கன்ஸோட நேஷ்னல் ஆந்தம், அதை ஒயிட் பீப்புள் பாடுறாங்க. இன்னொன்று பழைய நேஷ்னல் ஆந்தம் டைஸ்டெம், அதை ஆஃப்ரிக்கன்ஸ் பாடுறாங்க. இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரே ஒரு நேஷ்னல் ஆந்தம் தான் இருக்குது, கோசி சிக்கெலேல் இ ஆஃப்ரிக்கா, அதுதான் இப்போது அஃபீஷியலாக இருக்குது. 1997 மாற்றிட்டாங்க. Although that day neither group knew the lyrics of the anthem they once despised, they would soon know the words by heart. Colored peopleக்கு white peopleோட நேஷ்னல் ஆந்தம் பிடிக்காது, அதே மாதிரி ஒயிட் பீப்புளுக்கு கலர்ட் பீப்புளோட நேஷ்னல் ஆந்தம்னா கொஞ்சம் மட்டமாக இருந்தது. இன்றைக்கி அவங்க அர்த்தம் தெரியாமலே பாடிட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து 2 பேருக்குமே அந்த அர்த்தமும் புரிஞ்சிரும், அந்த பாட்டும் நல்லா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. On the day of the inauguration, I was overwhelmed with a sense of history. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தது, பெரிய சேஞ்ச் உண்டான நாளாக இருந்தது. இருந்தாலும் கூட நெல்சன் மண்டேலா பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஹிஸ்ட்ரியில் முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் அவர் ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு.
In the first decade of the 20th century, a few years after the bitter Anglo-Boer War, இப்போ நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் படிக்கணும். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரிஜினலி ஆஃப்ரிக்கன்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போவர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா டச் பீப்புள், நெதர்லாண்ட், ஹாலண்ட் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அவங்க தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அங்கே செட்டில்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்தாங்க. இப்போது பிரிட்டிஷ்க்கும் அந்த டச் பீப்புளுக்கும் போவர்ஸ்க்கும் நடுவில் பெரிய சண்டை நடந்தது. 2 தடவை நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ-போவர் வார், செகண்ட் ஆங்கிலோ-போவர் வார்ன்ட்டு 2 தடவை நடந்தது. இதில் அந்த போவர்ஸ் வந்து தோற்று போயிட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டெக்கேட் ஆஃப் த 20th century அப்படின்னு சொல்கிறாரு. 1900லேருந்து 1910 இந்த வருஷத்துக்குள்ளே இந்த 2 சண்டையும் நடந்துருச்சு. அண்ட் பிஃபோர் மை ஓன் பர்த், அதெல்லாம் நெல்சன் மண்டேலா பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். த ஒயிட் ஸ்கின்ட் பீப்புள் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ச்ட் அப். இப்போது போவர்ஸ் எல்லாம் தோற்று போனோன்னா அவங்க பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க, 2 பேரும் பேட்ச் ஆகிட்டாங்க. Patched up their differences and erected a system of racial domination against the dark-skinned peoples of their own land. இப்போ அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்துட்டு புதுசாக ஒரு விஷயத்த ஆரம்பித்தாங்க, ரேஷியல் டாமினேஷன் அப்படின்ட்டு. டார்க் ஸ்கின்ட் பீப்புள் எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டாங்க. The structure they created formed the basis of one of the harshest, most inhumane societies the world has ever known. அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மோசமான, மனிதாபிமானமே இல்லாத, இந்த உலகத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிஸ்டமாக இருந்தது. Now, in the last decade of the 20th century and my own 8th decade as a man, that system had been overturned forever and replaced by one that recognized the rights and freedoms of all peoples, regardless of the color of their skin. 20th centuryயோட ஃபர்ஸ்ட் டெக்கேடில் ஆரம்பித்த இந்த சிஸ்டம் இப்போது 20th centuryயோட லாஸ்ட் டெக்கேடில் நெல்சன் மண்டேலா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த விஷயம் இப்போ அவர் 8th டெக்கேடில், அதாவது அவருக்கு 80 years ஆக போகுது. இப்போ தான் இந்த சிஸ்டமை அவங்களால மாற்றவே முடிஞ்சிருக்கு. ஃபார் எவர் பர்மனெண்ட்டாக அந்த பழைய சிஸ்டமை அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ கொண்டு வந்திருக்க புது சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இங்கே எல்லாரும் ஒன்று தான். அவங்களோட ஸ்கின் கலர் என்னவாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு தெரியும். அவங்க எல்லாரும் ஃப்ரீயாக இருக்காங்க. That day had come about through the unimaginable sacrifices of thousands of my people whose suffering and courage can never be counted or repaid. கடைசியாக அவங்களுக்கு இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிருக்கு. இதற்கு காரணமானவங்க அப்படின்னு பார்த்தா thousands of my people, ஆயிரக்கணக்கான colored people, அவங்களோட சஃபரிங்ஸ், அவங்க பட்ட கஷ்டங்கள், கரேஜ், அவங்களோட தைரியமான சாக்ரிஃபைசஸ், இதனால தான் இன்றைக்கி இந்த விக்ட்ரி அவங்களுக்கு பாசிபிள் ஆச்சு. எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் தைரியமாக போராடினாங்க அப்படின்லாம் அவரால் கவுண்ட் பண்ணக்கூட முடியாது. அவங்களுக்கு பதிலுக்கு அவரால் எதுவும் செய்யவும் முடியாது. I felt that day as I have on so many other days. அவர் எப்போவும் என்ன நினைப்பாரோ அதே தான் அன்றைக்கும் நினச்சிட்ருக்காரு. That I was simply the sum of all those African patriots who had gone before me. நெல்சன் மண்டேலா இந்த ரேசிசமை ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும்னு போராடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போராடி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவரால் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பண்ண அந்த சாக்ரிஃபைசஸ் தான். அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. That long and noble line ended and now began again with me. நிறைய பேர் சேர்ந்து ஒரு லைனாக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் கிடச்சிருச்சு. அந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி புதுசாக ஒரு ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்க போகுது. I was pained that I was not able to thank them. என்னால் அவங்களுக்கு என்னோட தேங்க்யூவை சொல்ல முடியலையேன்னு சொல்லி என்னோட மனசெல்லாம் வலிக்குது. அதே மாதிரி and they were not able to see what their sacrifices had wrought. அவங்க கஷ்டப்பட்டதுக்கெலாம் இன்றைக்கி பலன் கிடச்சிருக்கு. wrought அப்படின்னா what they have achieved. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க உயிரோடு இல்லையே அப்படின்றத நினைக்கும் போதும் எனக்கு மனசு வலிக்குது. The policy of apartheid created a deep and lasting wound in my country and my people. Apartheid அப்படிங்கிறது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ற பேரில் மக்களை ரொம்ப இன்ஹியூமனாக நடத்துகிறது தான். ரொம்ப வருஷமாக மக்களை அப்படியே நடத்தி என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோட மனசில், மக்களோட மனசில் மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரிக்கே ஒரு டீப் வூண்ட், காயம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சான். All of us will spend many years, if not generations, recovering from the profound hurt. எந்த அளவுக்கு அந்த காயம் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னா
அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். வருஷம் மட்டும் இல்லை, நிறைய ஜென்ரேஷன்ஸை நம்ம தாண்டி போனால் தான் இதிலேருந்து முழுசாக நம்மளால் ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. But the decades of oppression and brutality had another unintended effect. அவர் இந்த ஆப்ரேஷன்னால ப்ரூட்டாலிட்டினால எப்படி எல்லாரும் ஹர்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதே ப்ரூட்டாலிட்டி ஆப்ரேஷன்னால இன்னொரு அன்இன்டெண்டட், யாருமே எதிர்பார்க்காத ஒரு எஃபெக்ட் உருவாச்சு. And that was that it produced the Oliver Tambos, the Walter Sisulu, the Chief Luthilus, the Yusuf Dadus, the Bram Fishers, the Robert Sabuques of our time. இந்த ஆப்ரேஷனும் இந்த ப்ரூட்டாலிட்டியும் தான் இந்த மாதிரி கிரேட் பீப்புள் எல்லாம் உருவாக்கியிருக்கு. ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லும் போதும் த அப்படின்னு போட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த கைண்ட். இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, பீப்புள் ஹூ ஸ்ட்ரகிள்ட் அகேன்ஸ்ட் அபார்த்தீட். Men of such extraordinary courage, wisdom, generosity that their like may never be known again. இவங்களை பற்றி சொல்லும் போது மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்ட்ராடினரி கரேஜ், அந்த ரேசிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவங்களுக்கு கரேஜ் இருந்தது. விஸ்டம், நல்லதை யோசிக்கிற அளவுக்கு அறிவு இருந்தது. ஜெனராசிட்டி, மற்ற மனுஷங்களுக்காக போராடுற அளவுக்கு அவங்க ஜென்ரஸாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது. நெவர் பி நோன் அகேன். Perhaps it requires such depths of oppression to create such heights of characters. இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கிரேட் பீப்புளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்க மேலே இருந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்ரேஷனாகவும் இருக்கலாம். அவங்க மேலே ப்ரெஷர் போட போட அவங்களோட கேரக்டரோட ஹைட் கூடிட்டே போச்சு. My country is rich in the minerals, gems that lie beneath its soil, but I have always known that its greatest wealth is its people, finer and truer than the purest diamonds. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் மைன்ஸ் இருக்குது. அங்கே இருக்க அந்த டைமண்ட்ஸ்க்காகவும் மினரல்ஸ்க்காகவும் தான் அந்த ஒயிட் பீப்புளெலாம் அங்கே முக்கியமாக போனதே. ஆனால் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, சாயிலுக்கு கீழே இருக்க இந்த ஜெம்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த கண்ட்ரியோட உண்மையான வெல்த் கிடையாது. உண்மையான வெல்த் என்னென்னா, அங்கே இருக்க பீப்புள், சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசன்ஸ், அவங்க எந்த ஒரு டைமண்டோடையும் ஃபைனர் அண்ட் ட்ரூவர், அவங்க டைமண்டோட பெட்டரானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தான் உண்மையான ஜெம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இந்த பார்ட்டை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.